அடுத்தது இது வந்து எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் சூடு பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக சர்க்கரையும் சால்ட்டும் கரையும். ஓகேவா? அப்போ வந்து என்னது, இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், இந்த கிரேட்டர் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் கிரேட்டர் த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். அதாவது நல்லா திக்கான ஒரு நல்ல கல் மாதிரி ஒரு இது போட்டோம் அப்படின்னா அது என்ன, அது கான்சன்ட்ரேஷனாக இருந்ததுன்னா ஈஸியாக அது வந்து இதாகும். டிஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய தூரமாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து கம்மியாகும். 3 இது சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது அதிகமாக இருந்ததுன்னா டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா டிஃப்யூஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் அம்மா என்ன சொன்னேன் முன்னாடியே, தண்ணியும் கலக்கிறது தான் வந்து என்னது ஆஸ்மாசிஸ். ஓகேவா? வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் some way in almost process that occur in an organism. For example, digestion, excretion and transport. அதாவது தண்ணியும் இப்போ மெயினாக வந்து இது எங்கே நடக்கும் அப்படின்னா செடிக்காக. ஓகேவா? அதாவது டிஃப்யூஷன் வந்து நம்மளோட அனிமல்ஸ்க்குன்னு கூட வச்சுக்கோ. ஆஸ்மாசிஸ் அப்படின்றது செடியில் வந்து மெயினாக என்ன பண்ணும், தண்ணி வந்து உள்ளார எப்படி போகும், எதனால் போகுது அப்படின்றது பார்க்குறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆஸ்மாசிஸ். ஓகேவா? ஆஸ்மாசிஸ்னால் தண்ணியும் கலக்கிறது தான் ஆஸ்மாசிஸ். ஓகேவா? இப்போ ஆஸ்மாசிஸில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ டிஃப்யூஷனில் என்ன சொல்லணும், ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போகிறது தான் வந்து என்னது டிஃப்யூஷன். ஆஸ்மாசிஸில் என்ன அப்படின்னா லோ கான்சன்ட்ரேஷன் சாரி அதாவது இப்போ தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவேன், டைல்யூட் சொல்யூஷன் சொல்லுவியா? தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதிகம்னா இன்க்ரீஸ், அதிகமாக இருக்குது அப்படின்னா. தண்ணி இதே கம்மியாக இருக்குன்னா அதை என்ன சொல்லுவேன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட்னா என்னது, குழன்னு இருக்கிறது. அதில் தண்ணி நிறையா இருக்குமா, இருக்கவே இருக்காது. தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து என்னது, டைல்யூட் சொல்யூஷன். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது பேர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஓகேவாப்பா? இப்போ இந்த ஆஸ்மாசிஸில் என்னென்னா டைல்யூட் சொல்யூஷன்லேருந்து கான்சன்ட்ரேட்டடுக்கு போகிறது தான் வந்து ஆஸ்மாசிஸ். இப்போது ஓகேவா? ஆஸ்மாசிஸ்ன்றது என்னது, டைல்யூட் சொல்யூஷன்லாம் அதில் தண்ணி கம்மியாக இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கும். தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகிறது தான் வந்து என்னது, ஆஸ்மாசிஸ். ஓகேவா? டிஃப்யூஷன்றது ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகிறது. டைல்யூட்டுன்றது அது ஆஸ்மாசிஸ்ன்றது டைல்யூட்லேருந்து கான்சன்ட்ரேட்டட் போகிறது. டைல்யூட்டுன்றது என்னது, ஹை கான்சன்ட்ரேட்டட் இன் வாட்டர். லோ கான்சன்ட்ரேட்டட் இன் வாட்டர் இருந்தால் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இது லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? டிஃப்யூஷன்றது தண்ணியில் சாலிட் போடுறதுப்பா. ஆஸ்மாசிஸ்ன்றது தண்ணியிலையும் கலக்கிறது தான். ஆஸ்மாசிஸில் வந்து என்னது, டைல்யூட் சொல்யூஷன்லேருந்து கான்சன்ட்ரேட்டடான ஒரு சொல்யூஷனுக்கு போகிறது தான் வந்து என்னது, ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஓகேவாப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு சில இடத்துல என்ன கொடுக்கணும், ஹை கான்சன்ட்ரேட்டட் இன் வாட்டர் அப்படின்னா என்ன மீனிங், அதுக்கு டைல்யூட் சொல்யூஷன் அர்த்தம். தண்ணி நிறைய ஹை கான்சன்ட்ரேஷன் இன் வாட்டர் அப்படின்னா என்னது, நிறையா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். நிறையா தண்ணி இருக்குது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது, டைல்யூட். லோ கான்சன்ட்ரேஷன் இன் வாட்டர்னா அது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அதான் ஏதாவது டைல்யூட்லேருந்து கான்சன்ட்ரேட்டட் போகிறது தான் வந்து என்னது, ஆஸ்மாசிஸ். ஓகேவாடா? இன்னொரு இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மூமெண்ட் ஃப்ரம் ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் டு லோ வாட்டர் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியல்னால் என்னது, தண்ணி வந்து நிறையா இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகிறது தான் வந்து என்னது, ஆஸ்மாசிஸ். ஓகேவா? அடுத்தது ஆஸ்மாசிஸ் இன் பிளான்ட் செல். பிளான்ட் செல்லில் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இஃப் த செல் இஸ் பிளேஸ்ட் இன் ஏ சொல்யூஷன் தட் ஹேஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் solute and so lower concentration of water molecule, then the cytoplasm inside the cell wall, water will leave the cell by osmosis and the cytoplasm will shrink. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இலையை எடுத்துகிட்டு போய் ஒரு தண்ணிக்குள்ளார வைக்கிற அப்படின்னா தண்ணியில் லோ கான்சன்ட்ரேஷன், தண்ணி ஜஸ்ட் எம்டி வாட்டரில் கான்சன்ட்ரேஷனே கிடையாது, 0 கான்சன்ட்ரேஷன். தண்ணியில் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே கலக்கலை அப்படின்னா அதில் 0 கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். ஸோ அதில் வந்து கொண்டு போய் வைக்கிறப்ப
நமக்கு தண்ணி செடி என்ன ஆகுது, நமக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இதே வந்து கொண்டு போய் ஒரு சுகர் சொல்யூஷன்லேயோ இல்லை வந்து ஒரு சால்ட் சொல்யூஷன்லேயோ வச்சின்னா செடி வந்து வாடி போயிடுது. ஏன்னா அதில் இருக்கிறது வந்து திக்காக இருக்குது, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அது டைல்யூட் சொல்யூஷன் என்ன ஆகும், மூவ் ஆகி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு போகும். இலைக்குள்ளார நமக்கு டைல்யூட்டாக தான் இருக்கும், தண்ணியாட்டம் தான் இருக்கும். வெளியில் வந்து கான்சன்ட்ரேட்டடாக வந்து சால்ட்டு சொல்யூஷனோ இல்லை இது சுகர் சொல்யூஷனோ இருக்கப்போ என்ன ஆகும், இதில் இருக்கிற ஈரத்தன்மை, இதுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம் எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணுக்கும், இழுத்துக்கும். எது இழுத்துக்கும், சுகர் சொல்யூஷனோ சால்ட் சொல்யூஷனோ. ஸோ செடி வந்து செத்து போயிடும். ஓகேவா. அடுத்து இதே வந்து தண்ணிக்குள்ளார வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், தண்ணி வந்து இது இழுத்துக்கும், 0 கான்சன்ட்ரேஷன். இப்போ இலைக்குள்ளார வந்து என்ன தேவை, நமக்கு தண்ணி தேவை. தண்ணி தேவைன்றப்ப அதுலேருந்து ஈஸியாக இழுத்துக்கிட்டு நம்மளோட செடி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த இதுக்குள்ளார போடுறது இங்கே பார், டைல்யூட் சொல்யூஷன். டைல்யூட்னா வந்து என்னது, நமக்கு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இது சுகரோ இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இதுலேருந்து என்ன ஆகுது, இங்கேருந்து இந்த டைல்யூட் சொல்யூஷன் எல்லாமே எங்கே போகுது, கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் போய் இழுத்துக்கும். அதனால தான் வந்து செடி வந்து கொண்டு போய் சுகர் சொல்யூஷனில் வைக்கிறப்ப சுகர் சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டட், செடிக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் உள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம் எல்லாத்தையுமே இழுக்கிறதுனால தான் செடி வந்து சாகுது. சரியா, புரியுதா. எதனால் வந்து சுகர் சொல்யூஷன் வந்து அதில் கொண்டு போய் செடி வச்சோம்னா சாகுது அப்படின்னா, இதில் இருக்க ஹைலி கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் வந்து அந்த லோ கான்சன்ட்ரேஷனை வந்து இழுத்துக்கும். உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இழுத்துச்சுன்னா என்ன ஆகும், செடி வந்து செத்து தான் போகும். ஓகேவா. இதுதான்.